புற்றுநோய் அறுவை சிகிச்சை வந்து நுண்துளை வழியாக சாத்தியமா டாக்டர்? அது வந்து வயிறை திறந்தா தானே ஃபுல்லாக எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பழைய ஒரு கான்செப்ட்ஸ். இன்றைக்கு நவீனமான சிகிச்சையில் பார்த்தீங்கன்னாக்க மிக துல்லியமாக அந்த நுண்துளை வழியாகவே அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் நாம் இயற்கையாகவே செய்ய முடியும். அதாவது பொதுவாக நம்ம வயிற்றுக்குள் உள் இருக்கிற உறுப்புகள் அனைத்தையும் மிக தெளிவாக நார்மல் நம்முடைய கண் பார்வைக்கு தெரிகிறதை விட ஒரு 3-4 மடங்கு கிளாரிட்டியோட இந்த லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அறுவை சிகிச்சையில் மிகவும் மிகவும் துல்லியமாக வெரி வெரி மெட்டிகுலஸ் சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோப்பி நுண்துளை மூலியமாக செய்யும். ஸோ இதில் என்னென்ன புற்றுநோய்களுக்கான சிகிச்சைகள் செய்ய முடியும்? இறப்பைக்கான புற்றுநோய் சிகிச்சைகள் செய்யலாம். உணவு குழாய் புற்றுநோய் சிகிச்சைக்கான அறுவை சிகிச்சைகள் அந்த தொரக்கோ லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். மற்றும் கணைய நோய்களுக்கான விப்பிள்ஸ் ரிசெக்ஷன், பேங்க்ரியாட்டிக் ரிசெக்ஷன் போன்ற ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். அப்புறம் மலக்குடல் மற்றும் மூலத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கான சிகிச்சைகள் லேப்ரோஸ்கோபி கோலோரெக்டல் சர்ஜரிஸ் இது போன்ற நவீன அறுவை சிகிச்சைகள் இன்றைக்கு நுண்துளை வழியாகவே சாத்தியமாகும்.